இந்த மாதிரி செய்கிற இடம்னா இப்படி தான் இருக்கும் கடை. நான் வந்து இதை ஷோரூம் மாதிரி ரெடி பண்ணேன்னு வச்சுங்களேன், நான் வாங்கி விற்கிறேன்னு அர்த்தம். நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ஒரு பொருள் செய்கிற இடத்தையே காட்டாமல், இல்லை ஒரு சின்ன பெரம்பு துண்டு கூட இல்லாமல் வெறும் ஃபுல்லாக நான் அடித்த பொருளாக ஏற்றி வச்சிருக்கிறேன்னா நான் வாங்கி வைக்கிறேன். செய்கிற இடம்னா குப்பையாக தாங்க கிடக்கும். இந்த பெரம்பு குறுக்கலை தான் கிடக்கும். அதை தாண்டி தான் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதுதான் செய்கிற கடை. எனக்கு அதுக்கும் ரேட் வைஸில் குவாலிட்டியை விட்டுருங்க, ஏன்னா அது வேற. அது யாருக்கும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ரேட் வைஸ் இப்போ நான் சொல்கிற ஒரு பொருளை அதே பொருள் அதே மாதிரியே தான் இருக்குது, ஆனால் அதை விட ஒரு 200 500 கம்மியாக எப்படிங்க அவங்க தராங்க? நீங்கள் செய்கிறீங்க, உங்களாலேயே கம்மியாக தர முடியல, அவங்க கம்மியாக தராங்கன்னா அதுக்கும் குவாலிட்டி இருக்குது. பெரம்புலையே கிட்டத்தட்ட 9-10க்கு மேலே வெரைட்டி இருக்குது. அதில் நான் எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரம்போட ரேட்டே 150 ரூபா, 200 ரூபா, 220 ரூபா, இந்த மாதிரி ரேட்டில் வரும் ஒரு பெரம்பு. அதே ரோட்டில் விற்கிற பெரம் பார்த்தீங்கன்னா வெறும் 70 ரூபா, 80 ரூபா. இதுதான். நானும் வாங்கி அந்த மாதிரி செய்யலாம். அப்படி செஞ்சேன்னா இப்போ நீங்கள் 10 நாளில் அங்கே தூக்கிட்டு போகிற மாதிரி அடுத்த ஒரு 10 நாளில் ஏன்ட்ட தூக்கிட்டு வருவீங்க. இப்போ நான் இவ்வளோ பேச முடியாது. என்னங்க அவ்வளோ சொன்னீங்க, உங்களை நம்பி வாங்கினா உடஞ்சிருச்சு, அப்போ நான் என் பேர் கெட்டு போயிடும். ஃபஸ்ட்டு நான் என் பேரை காப்பாற்றினா தரமாக தரணும். அவங்களுக்கும் எனக்கும் நீங்கள் ஒரு 500 ரூபா வித்தியாசத்தில் நீங்கள் அங்கே வாங்கினீங்கன்னா அடுத்த ஒரு 10 நாளில் ஏன்ட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு வேற பொருள் வாங்குற மாதிரி இருக்கும். இல்லையா அதை சர்வீஸ் பண்ணவே முடியாதுன்னு ஒரு சில இது சர்வீஸ் பண்ணி நான் தரேன்னு வச்சிங்க, அதுக்கே நீங்கள் இன்னொரு ஒரு 500 ரூபா 600 ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 500 600 பார்க்காம வந்து செய்கிற இடமா பார்த்து வாங்கிக்கங்க.